இன்றைக்கி என்ன நாளுங்க? பதினெட்டு. அது எப்படி பெரியவங்க வச்சுருக்காங்க, அந்த பெயர் எப்படி வச்சுருக்காங்க? நான் ஏற்கனவே பல முறை இங்கே உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். சுருக்கமாக 2 வரியில் சொல்கிறேன். ஆடி என்றால் என்ன? ஒரு மாதம் இல்லைங்களா? அப்படி இல்லை. ஆடின்னா ஆடுபவன் ஆடி இல்லையா? யார் எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கிறவன்? நடராஜ பெருமான் தான். ஆடினால ஆமாம், இந்த மாதம் பூரா நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கு உண்டான நாள். 24 மணி நேரம் 30 நாளும் இறைவனை பார்ப்பதற்குண்டான நல்ல நேரம். இதை புரிஞ்சுக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த ஆடி 18 ஏன் வச்சுருக்காங்க? 18 என்கின்ற எண் அவ்வளோ புனிதமானது. இங்கே நல்லா பாருங்கள், 18 சித்தர்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா 18 படி. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா 18 நாள் யுத்தம் இல்லையா? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். இப்படி நீங்கள் எது பார்த்தாலும் 18ன்னு வரும். அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இது ஒரு மறைபொருள். அது என்ன அப்படின்னா, அது தமிழ் படித்தாதான் தெரியும். பெருமான் சொல்வார், ஞானம் பெறுவதற்கு எளிமையான வழி தமிழ் மொழியேன்னு சொல்வார். இது ரொம்ப நாள் எனக்கு புரியல. இந்த 18 அப்படின்னு சொல்லுவாங்க, 18 சித்தர்னு சொல்லுவாங்க, 18ன்னு சொல்ல மாட்டாங்க, 18 சொல்லுவாங்க. அவள் ஏன் 18ன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று 18, 18ன்னு ஒரு அர்த்தம். 10 அப்படின்னா 10 தான். 10 சித்தர்னு சொல்லுவாங்க, 10 தான். 10 என்கின்ற எண்ணின் ரகசியத்தை யார் தெரிந்து கொள்ளுகின்றானோ அவன் சித்தனாகின்றான். ஏன்? அதுக்கு அகவல் படிக்கணும். அகவலில் சாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காருங்க? 8 என்பன இயலும் முற்படி இப்படியே இனியுறுபடியெல்லாம் என்ற என அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறாரு. 8 அறிவித்து என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு இவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி, இந்த 8 தான் ரகசியம். இதுதான் ஒவ்வொரு படியிலையும் இருக்குது. மேல்நிலைப்படிகள் பூராவிலையும் நீ என்ன செய்யணும்? எது 8 எது 2 இதை தெரிஞ்சுக்கோ. அந்த 2ஐயும் ஒன்றாக்கு 10 ஆகும். அப்போ நீ மேலே போயிடுவ. இதுக்கு இன்னும் விளக்கம் எப்படி சாமி சொல்லுவாங்க? இப்போ இங்கே உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, சாமி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த சிவலிங்கத்துக்கு என்ன சாமி அர்த்தம் சொல்கிறாரு? கருத்தனேன்னு சொல்வார். அது வெறும் கல் இல்லை, அது வெறும் சிலை இல்லை. அதில் என்ன இருக்குது? 8ஓடு 2 சேர்த்து என்னவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. எப்படி சொல்கிறாரு? அந்த சிவலிங்கம் என்பது 8ம் 2ம். சிவன் செங்குத்தாக ஒரு தடி மாதிரி 8ஆக அகரமாக இருக்கின்றார். கீழே ஆவுடையார் என்கின்ற தாயார் 2ஆக இருக்கின்றார். புரியுதுங்களா? அப்போ சிவனை பார்த்து என்ன கேட்கணும்? ஈஸ்வரா, எனக்கு தலைவலி போகணும், காய்ச்சல் போகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நான் கார் வாங்கணும், இது கேட்குறதுக்கு அங்கே வர்றேன். இதெல்லாம் கேளு. அப்புறம் முதல்ல கேட்க வேண்டியது என்ன? சாமி என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? சொல்கிறாரு, இறைவா, என்றைக்கு 8 ஆகிய உன்னிடம் அகரம், ஈஸ்வரன் அகரம், நாம் உகரம் 2. நீ 8ஆக இருக்கிற, நான் 2ஆக இருக்கிறேன். உன்னோடு சேர்ந்து நான் எப்பொழுது 10ஆவது, 10 ஆவது. அதுதான் பக்தி. தமிழில் பக்தின்னு சொல்ல மாட்டாங்க, பத்தின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பத்தின்னா என்ன அர்த்தம்? 10ன்னு அர்த்தம். 10 ஆவது. எப்படி? 2ஆக தான் இருக்கிறோம். இந்த 2 எப்போ 10 ஆகும்? 8 என்கின்ற இறைவனுடன் சேர்ந்தால்தான் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு போய் சேர்ந்தால் தான், இந்த ஜீவன் அந்த சிவனோடு சேர்ந்தால் தான் 10 ஆகும். அதுதான் பக்தி. ஆக 10 என்கின்ற எண்ணின் ரகசியத்தை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே பக்தர்கள் ஆகின்றார்கள், அவர்களே சித்தர்கள் ஆகின்றார்கள், அவர்களே முத்தர்கள் ஆகின்றார்கள். புரியுதுங்களா? இதுதான் இன்றைக்கி பாடம்.
ஒவ்வொரு மாதமும் அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒரு கன்னிக்கு, அதாவது 2 வரிகளுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு என்ன பாடம்னா, அற்புதமான பாட்டு. இந்த ஒரு பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அப்படி எழுதி வச்சுருக்காங்க சாமி. ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு கன்னியும் அகவல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கள். எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருட்பெருஞ்சோதி. அதாவது உலகம் கோடானு கோடி உலகங்கள் இருக்கின்றன. அதில் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. மனுஷன் மட்டுமே 800 கோடி இருக்கிறான் பூமியில், இல்லைங்களா? அப்போது செடி கொடிகள்லாம், அப்புறம் மீன் மான் எல்லாம் எத்தனையோ இருக்குது. இப்படி எத்தனையோ உலகங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ விதமான பொருள்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் படி இழக்கிறான், இல்லைங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டும். நீ எதை வேணால் கேளு, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு சொல்லியும் கவனிக்கணும். எங்கெங்கு இருந்து, எங்கெல்லாம் இருந்து, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, உயிர்கள் ஏதேது வேண்டினும், என்ன வேணாலும் கேட்கலாம். பணம் காசு கேட்குறியா, ஈஸ்வரன் கொடுப்பாரு, அப்பா தானே கொடுப்பாரு. ஆரோக்கியம் கேட்குறியா, கொடுப்பாரு. அரச பதவி வேணுமா, கொடுப்பாரு. ஒரு டீ கடைக்காரரை பிரதம மந்திரியாக உட்கார வச்சுருக்காரு இல்லையா? நான் அரசியல் பேச வரல, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது ஏதேது வேண்டினும், வள்ளல் பெருமான் என்ன கேட்டார், அதை பார்க்க போகிறோம். இறைவனையே கேட்டார். இறைவன் தன்னையே கொடுத்துட்டான், 5 வழியில் ஆற்றலே கொடுத்தான். அப்போது என்ன கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னும் மாணிக்கவாசசாமி தெளிவாக சொல்லுவார், வேண்டியது தருவோய் நீ, எது கேட்கணும்னு சொல்லி வேண்டியது அறிவோய் நீ. நமக்கு கேட்க கூட தெரியல. நமக்கு என்ன ஈஸ்வரன்ட்ட வந்துட்டோம் கோயிலுக்கு, என்ன கேட்குறது அது தெரியல. அதுக்கு தான் பாருங்கள் 4 விண்ணப்பங்கள். விண்ணப்பம்னா என்ன, பிரார்த்தனை. யார்கிட்ட அப்ளிகேஷன், விண்ணப்பம்னா அப்ளிகேஷன். யார்கிட்ட அப்ளிகேஷன் போடுறதுங்க, ஈஸ்வரன்ட்ட அப்ளிகேஷன் போடுறோம். வள்ளலார் சாமி ஈஸ்வரன்ட்ட போட்ட 4 அப்ளிகேஷன் இந்த விண்ணப்பங்கள். சத்திய விண்ணப்பம், சங்க விண்ணப்பம், சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம். 4 விண்ணப்பங்களை ஈஸ்வரன்ட்ட பெருமான் போடுறார். எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும், எந்த முறையோடு கேட்கணும், எப்படி கேட்டால் நமக்கு உடனே வரம் கிடைக்கும், இவ்வளையுமே வள்ளல் பெருமான் நமக்கு இந்த 4 விண்ணப்பங்களில் தெளிவாக கொடுத்துருக்கார். புரியுதுங்களா? அப்போது ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. இது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு பின்னால் வர்றேன். முதல்ல எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐயா, ஒரு புது வீடு கட்டுறீங்க. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஏற்கனவே ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நமக்கு எவ்வளவு அசௌகரியம் வந்தாலும் மழை வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்னங்க, இது நமக்கு அசௌகரியமாக தான் இருக்குது. என்ன இந்த ஆள் இந்த நேரத்துக்கு உயிர் எடுக்கிறார், இப்படிலாம் பேசவே கூடாது. எப்போவுமே எவ்வளோ அசௌகரியம் வந்தாலும் மழை வரக்கூடாது என்று சொல்லவே கூடாது. ஏன்னா மழை தான் உலகத்துக்கே உயிர். மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு திருவள்ளுவர் சாமி நமக்கு வான் சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அது சில நேரம் அதிகமாக தொல்லை பண்ணும். ஆனால் அது இல்லைன்னா அம்மா அடிப்பா. அதுக்காக அம்மா இல்லைன்னா நாம் எங்கே போகிறது? அது உலகத்துக்கே அம்மா மழை. அதனால் அது வரக்கூடாதுன்னு மட்டும் எப்போவுமே நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ கேட்குதாம்மா? அங்கே நம்ம பேசலாமா?
சரி, இப்போ பக்தின்னா என்ன? நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், கோயிலில் சத் சங்கம் பேசிகிட்டு இருக்கிறோம். முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பக்தின்னா என்ன இன்னும் நமக்கு தெரியாது. எல்லாம் பட்டை அடிச்சிட்டு இருக்கோம், குங்குமம் போட்டு வச்சுருக்கோம், கையெடுத்து சாமியை கும்பிட்றோம், சாஷ்டாங்கமாக அவ்வளோது கும்பிட்றோம், எல்லாம் சரி. சரி, நம்ம கேட்குறது ஏன் நம்ம கிடைக்கல? கும்பிட்டல்ல, கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிறல்ல, அந்த உண்டியில் காசு போடுறல்ல, இன்னும் என்னெல்லாம் பண்ணுற, நாக்கில் வந்து அளவு குத்திக்கிற, பச்சை குத்திக்கிற, எல்லாம் பண்ணுற, ஆனால் நீ கேட்குறது கிடைக்கல. ஏன்? எப்போது யோசனை பண்ணியிருக்கியா? இன்றைக்கி யோசனை பண்ணுவோம். அது என்னன்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம் புதுசாக. வீட்டில் வந்து 3 மாடி, ஒரு 20 ரூமு, 4 ஹாலு, எல்லாத்துக்குமே லைட்டு, நல்ல இந்த தொங்கு விளக்கு எல்லாமே போட்டு பிரகாசமாக எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு. மேட்டூர்லேருந்து கரண்ட்டு வருது, மின்சாரம் வருது. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கம்பம், அதில் கரண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் லைட் இல்லை. ஏன்? கனெக்ஷன் கொடுக்கல. அந்த கம்பத்திலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்தா தான் இங்கே மின்சாரம் வரும், விளக்கெரியும், ஃபேன் ஓடும், காத்தாடி சுற்றும், காற்று வரும், டிவி ஓடும், மிக்சி ஓடும், கிரைண்டர் ஓடும், எல்லாம் ஓடும். கனெக்ஷன் கொடுக்கலன்னா எதாவது நடக்குமா? அந்த மாதிரி தான் கடவுள் பக்கத்துலேயே இருக்கார். அது மட்டும் இல்லை, நமக்குள்ளாரையே இருக்கார். அப்போ நம்ம தேவை என்னன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் நமக்கு கேட்க தெரியல. அந்த கரண்ட்டை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. சில விஷயம் நடக்குது, பல விஷயங்கள் நடக்கலை. ஏன்? இப்போது ஒரு மாதம் நீங்கள் கரண்ட்டு பில்லு கட்டலை, 100 200 வருது. ஒரு மாதம் பில்லு கட்டலை, என்ன நடக்கும்? ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, வீட்டில் கரண்ட் இருக்காது. அதே தான் இங்கேயும். நம்ம பில்லே கட்டுறது இல்லையா, அப்புறம் எப்படி கரண்ட் வரும்? வள்ளலார் சாமி நமக்கு சொல்லியிருக்கார், எது பில்லு? கரண்ட்டு பில்லு. எது கரண்ட்டு பில்லு? அன்னதானம், ஜீவகாருண்யம். இன்றைக்கி அன்னதானம் பண்ணிங்களா? இன்றைக்கி ஜீவகாருண்யம் பண்ணிங்களா? இல்லைனாக்கா கரண்ட்டு பில்லு கட்டலைன்னு அர்த்தம், கரண்ட்டு வராது. அவ்வளோதான். அவ்வளோ சுலுவான விஷயம், புரியுதா? அதனால தான் சாமி முதல்ல என்ன பண்ணுறாங்க, தர்மசாலையை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து தான் கோயிலை ஞான சபையை கட்டுறாங்க. நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன், வடலூருக்கே போனாலும், ஜோதி தரிசனமே பார்க்க போனாலும் முதல்ல எங்கே போகணும்? தர்மசாலைக்கு போகணும். போய் ஒரு கைப்பிடி அரிசியாவது அங்கே போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டா தான் கேட்டது கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. என்ன? தர்மசாலை என்பது தான் முதல் கோவில். ஒரு தடவை சொல்லுங்கள், தர்மசாலை என்பது தான் முதல் கோவில். புரியுதுங்களா? நமக்கு பெரியவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, படிக்கணும். நம்ம அப்பம் பாட்டம் சொத்து. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கேன்னு சொல்லுவார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உள்ளார் இங்கே புருவ மத்திக்குள்ளார் இருக்கு, அங்கே எப்படி போகிறதுன்னா வாய் கோபுர வாசல்ங்கிறாரு. இந்த கோயிலுக்குள்ளார எப்படி போகிறோம்? கோபுர வாசல் வழியாக தானே போகிறோம். சரி, இது கோயில் உள்ளார இருக்குது.
உருவமத்திக்குள்ளார், அதான் இங்கே போட்டு வைக்கிறோம். இதுக்கு கோபுர வாசல் எது? பல பேர் சொல்லுவாங்க இங்கே முதுகுத்தண்டில் இருக்குதுன்னு. நமக்கு திருஞான சம்பந்தர் சொல்கிறது என்னன்னா, திருமூலர் சாமி சொல்கிறதுன்னா வாய் கோபுர வாசல். இந்த வாய் வழியாகத்தான் அண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே. அப்போ இங்கே தான் வாய் வழியாகத்தான் போகணும். வாய்ங்கிறது என்ன? ஆகாரம், சோறு. அப்போது மற்ற ஏழைகளுக்கு நீங்கள் சோறு போட்டிங்கன்னா தான் இங்கே இருக்கிற கோயில் கதவு திறக்கும், இல்லைன்னா திறக்காது. அதனால தான் வள்ளலார் சாமி முதல்ல 1867 முதல்ல தர்மசாலை ஆரம்பிக்கிறார். 5 வருஷம் கழித்து தான் கோயிலே கட்டுறார். ஒரு தடவை இவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கும் எந்த பேதமும் கிடையாது, எல்லா உயிர்களும் ஒன்றே அப்படின்றதுக்காக அவர் கோயில் கட்டுறார். ஒரு சிவாச்சாரியார் அங்கே கொண்டாந்து வச்சார். அவரும் இவருடைய சில சீடர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீ கீழ் ஜாதி அங்கே ஓரமாக நில்லு, நீ மேல் ஜாதி முன்னால் நில்லு, இப்படியெல்லாம் மறுபடியும் ஆரம்பித்தாங்க. நீ சைவன் நீ முன்னால் வா, நீ வைஷ்ணவன் நீ அங்கே தூரமாக நில்லு, இப்படி ஜாதி மத பேதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இது பெருமான் காதுக்கு போச்சு. வேகமாக அங்கேருந்து வந்தார். என்ன என்னுடைய கோயிலில் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேனோ அதை நீங்கள் செய்கிறீங்க, இந்த கோயில் இனிமேல் வேணாம், மூடு, கதவை மூடி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். கோயிலையே மூடிட்டார். சாமி சித்தி பெற்று அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து தான் கோயிலை திறக்கிறாங்க அன்பர்கள்லாம் சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட தர்மசாலையை பெருமான் மூடினதே இல்லை. அதே மாதிரி தர்மசாலையில் எந்த பேதமும் கிடையாது. நீ ஆம்பளையா பொம்பளையா, நீ இந்த ஜாதியா அந்த ஜாதி, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் உட்காந்தா சமபந்தி போஜனம் 150 வருஷத்துக்கு முன்னாலேயே வள்ளல் பெருமான் அங்கே நடத்தினார். ஏன்னா இங்கே சமத்துவம்தான் பக்தி, சமத்துவம்தான் யோகம், சமத்துவம்தான் ஞானம். புரியுதுங்களா? அப்போ எல்லா உயிர்களும் சமம். நமக்கு ஆதியிலே திருவள்ளுவர் சாமி சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எறும்பு முதல் யானை ஈராக இருக்கின்ற எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா ஒன்று தான். அது சின்னதாக இருக்குது, இதுக்கு 1. யானை பெருசாக இருக்குது, அதுக்கு 100 ஆத்மா. அப்படியா? எந்த உயிராக இருந்தாலும் ஆத்மா ஒன்று தான் அதுக்கு. ஆக நீ பேதம் பார்க்காத. இன்னொரு பாட்டு அழகாக சொல்லுவார், என்னென்னா, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னாருடைய. பெரிய தேர், அந்த அச்சாணி இவ்வளோண்டு இருக்குது, அது கண்டுக்குச்சுன்னா என்ன ஆகுங்க? அது ஓடாது, விழுந்துடும். அந்த மாதிரி உருவத்தை பார்த்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அவங்க உள்ளத்தை பார்க்கணும், ஒரு உயிராக நினைக்கணும், மதித்து அது மாதிரி நம்ம நடத்தணும். அதுதான் சன்மார்க்கம். சரிங்களா? சரி, இப்போ எது பக்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கனெக்ஷன், நமக்கும் ஜீவனுக்கும் சிவனுக்கும் கனெக்ஷன், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கனெக்ஷன் கொடுத்துடணும். அதே மாதிரி கரண்ட்டு பில்லு கட்டணும். மாதம் கட்டுற மாதிரி தினசரி 2 இட்லியாவது ஒரு ஏழைக்கு போடணும், ஒரு பழைய சோறாவது போடணும். இதை மறந்துடக்கூடாது. மறந்தால் நாம் கேட்குறது நடக்காது. புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், முக்கியமான கேள்வி. என்ன பல பேர் கேட்டிருக்காங்க. என்னென்னா, சார் நீங்கள் தான் இந்த பக்தின்னு கட்டிக்கிட்டு அழுகுறீங்க. அவன் உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி அந்த ஐன்ஸ்டீனு, அவன் வெளிப்படையாகவே சொல்லிட்டான். என்ன சொன்னார் இருந்தால் அப்படின்னா, உலக வரலாற்றிலே அவன் மாதிரி அறிவாளி கிடையாது, அவ்வளோ பெரிய அணு விஞ்ஞானி. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா ஒரு கடவுள் இருக்கார், அவர் எப்படி இருக்காருன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிஷினு, ஒரு அறிவு இருக்குது, எத்தனையோ சட்டங்கள் இயற்கையில் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு அறிவு நடத்துது. அது கடவுள் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி கோயிலில் போய் ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே அங்கேருந்து ஓடியாந்து
உனக்கு உதவி செய்கிற சாமி பிரார்த்தனைலாம் நான் நம்பலை. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டாரா? ஆனால் ஈஸ்வரன் என்ன அந்த ஆளுக்கு கொடுத்தாரு? அவன் என்ன விதமாக அந்த கடவுளை நம்பினானோ, அவன் என்ன நினச்சான்? இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற விதிகள், பௌதீக விதிகள், ஃபிசிக்கல் லாஸ் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னான். அந்த விதிகள்லேயே அற்புதமான விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு வரம் கொடுத்தாரு. அவனுக்கு நோபல் பரிசு, அணு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி எல்லாம், அந்த ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். புரியுதுங்களா? ஒரு பிள்ளை அப்பாவை எது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் சொத்தில் பங்கு கொடுக்காமல் இருப்பார் அப்பா. அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார். சரி, இன்னொரு விஞ்ஞானி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சேர்த்து போனார். ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தது பெரிய விஞ்ஞானியே இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருக்கு, எந்த குழந்தைக்கு தெரியும்? கையை தூக்குங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கையை தூக்குங்க. யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கேட்க வேண்டாமா என்ன நடக்குது உலகத்தில்னு? அவ்வளோ பெரிய விஞ்ஞானிமா. அவருக்கு என்ன நடக்குதுன்னா, உடம்புல எந்த ஒரு தசையோ சதையோ வேலை செய்யாது. உட்காந்தா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மூளை மட்டும் வேலை செய்யும், வேறு எந்த இதுவும் வேலை செய்யாது, வேலையே செய்யாது. அப்படி ஒரு வியாதி. அந்த வியாதி வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? அவ்வளோ கஷ்டத்தில் சிந்திச்சு கருங்குழிகளை கண்டுபிடிக்கிறார். நம்ம சூரியன் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம பூமி எதை சுற்றுது? சூரியனை சுற்றுது. சூரியன் யாரை சுற்றுறாரு? பிளாக் ஹோல், அந்த கருங்குழியை, கருந்துளைகளை சுற்றுறாரு சூரியன். அந்த கருங்குழியை பார்க்கணும், அதை பற்றிய விஞ்ஞானத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு வெற்றி அடைஞ்சவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஐன்ஸ்டீனுக்கு கூட தெரியல. அவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மையை அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு சொல்லி கொடுக்குறாரு. அவன் சாகிறதுக்கு முன்னால் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு போனான். என்ன தெரியுங்களா? கடவுள் தேவையில்லை. அவன் நாத்திகம் பேசுகிறாள். தி கிராண்ட் டிசைன். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய எந்திரம் மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மெஷின். பிரம்மாண்டமான மெஷின்னா அப்போ அதுக்கு பின்னால் பிரம்மாண்டமான ஒரு அறிவு இருக்கணும்ல. அதை அவன் ஏற்றுக்கிறான். ஆனால் நீ சாமி கும்பிட்டாலாம் அது உனக்கு இறங்கி வந்து உன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்காது. அது கிராண்ட் டிசைன், அது பெரிய அறிவு, அவ்வளோதான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான எந்திரம் சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்? அதை நடத்துறதுக்கு கடவுளெல்லாம் வேணாம், அதுவே தன்னையே நடத்திக்குங்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, ஐயா முதல்ல மனுஷன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான், அடுத்தது ரோபாட் என்கின்ற எந்திர மனிதனை கண்டுபிடிச்சான். ரோபாட்டுக்கு உயிர் இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு உயிர் இருக்குது. உயிர் இருக்கிற மனுஷன் உயிர் இல்லாத கம்ப்யூட்டரையும் ரோபாட்டையும் கண்டுபிடிச்சான். அது மனுஷனை போல் 1000 பங்கு வேலை செய்யுது, வேகமாக வேலை செய்யுது. இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ரோபாட்டுங்களை உற்பத்தி செய்யுது. அடுத்த பயம், இன்னும் 10 வருஷத்துலேயே இது வருன்றாங்க. வெள்ளைக்காரனுக்கு 200 வருஷம் நாம் அடிமையாக இருந்த மாதிரி இந்த ரோபாட் என்கின்ற எந்திர மனிதர்களுக்கு மனித குலம் பூராவும் அடிமையாக போகின்றது. ஏன் அப்படின்னா, என்ன சொல்கிறான்னா, ஒரு ரோபாட் வந்து புள்ள வைக்குங்கிறான், ஆம்பளை பொம்பளை எல்லாம் இல்லை, அது அப்படி இப்படியே குட்டி போட்டுக்கிட்டே போகுங்கிறான். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த ரோபாட்டுங்கள்லாம் சேர்ந்து மனுஷனுங்களை அடிமையாக வச்சுருக்குங்கிறான். அப்போது ஒரு ரோபாட்டு தன்னை போலவே 1000 லட்சம் ரோபாட்டுகள் உற்பத்தி செய்யுது இல்லையா, உயிர் இல்லாமையே. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் தன்னையே உற்பத்தி செய்து கொண்டது. அது கடவுள்லாம் வேணாங்கிறான். எப்படி பாருங்க. அப்போது அவனுக்கும் கடவுள் அருள் கொடுத்துருக்கிறாரு, சிந்திக்கிற கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து அதை கருந்துளையெல்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வானியல் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? இருட்டு
எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது, அதான் முக்கியம். நீ என்ன கேட்குறன்றது இல்லை, நீ எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். நீ எதை கேட்டாலும் அதை அவர் கொடுக்குறாரு. நாத்திகம் பேசணுனுக்கெல்லாம் அவ்வளோ அறிவை கொடுக்குறாரு, அவ்வளோ புகழை கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் பெருஞ்சு, அதான் முக்கியம். அங்கங்கே இருந்து, இப்போ இங்கே நான் இருக்கிறேன், வெளியில் போகிறேன், யாரோ ஒருத்தர் ஐயா ஏதாவது சாப்பாடு கொடு, ஒரு காசு 10 ரூபா கொடுன்னு சொன்ன, நான் இங்கேருந்து கொடுத்துட்றேன். இப்போ சென்னையில் இருந்து ஒருத்தர் என்ன கேட்டால் என்னால் கொடுக்க முடியுமா? ஃபோன்பேயில் தான் கொடுக்க முடியும், கையில் எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லைங்களா? நமக்கு இந்த உடம்பு தான் இருக்குது, இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஆனால் கடவுளினுடைய உடம்பு எப்படி இருக்குது? ஞான ஒளி தேகம். ஞான ஒளி தேகம் என்பது என்ன? சாமி நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். எதனாலும் எப்பொழுதும் எக்காலத்தும் தடைபடாத தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, எல்லா இடங்களிலும் எப்போதும் நிறைந்திருப்பவர். அவர் இல்லாத இடமே இல்லை. கடவுள் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது வள்ளலார் சாமி என்ன கேட்குறாருன்னா, ஈஸ்வரா நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி எனக்கு ஞான ஒளி தேகத்தை கொடு. நீ எப்படி அணுவுக்குள்ளாரெல்லாம் நடனம் ஆடுறியோ அந்த மாதிரி நானும் அணுவுக்குள்ளாரெல்லாம் நடனம் ஆடணுங்கிறாரு. அதையே கொடுக்குறார் ஈஸ்வரன்.